உங்களுக்கு நடிக்க தெரியாது எதுக்கு சரிங்க சொந்தக்காரன் பிரவீன். அதான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ் வெளியே போய் பாடிங்க, ரீல்ஸ் வெளியே போய் பண்ணிக்கலாம். ஊரில் பெரிய நல்லா ஏயா நீ ரீல்ஸ் பாருங்க போய் வெளியே ஃபோனில் படிக்க வேண்டியது. இங்கே வந்து கேம் ஆடுறத விட்டு ஒரு கேமரா வரீங்க பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு. இப்போ வருதுல, இப்போ கோவம் வருதுல்ல, அது மாதிரி தான் மற்றவங்க கேட்டுதே கேட்டால் கோவம் வரும். இப்போ நீ அடுத்த வாட்டி போய் கேட்டீங்கன்னா அதை அங்கே பிரவீன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சொந்தக்காரன், நீங்களும் பிரவீன். அங்கே போய் நின்று சொல்லுவேன், அப்போ கண்ணில் தண்ணி வரும். பார்த்துக்கோ பிரவீன் என்கிட்ட மாட்டி நடக்கும். அப்புறம் நான் திருப்பி கூட்டிகிட்டே இருந்துக்கிறேன். அவன் தான் நீ அதை தவிர நேற்று கொடுத்த கவுண்டரு ஒரு கவுண்டர் கொடுத்ததுக்கு அரசாவையில் உட்காந்து அழுதுக்கிறேன். இங்கே பாருங்க அவன் சொல்கிறான். சொல்லவே இல்லை, கரிசட்டி தீக்க வாங்கிட்டு சொன்னேன் நான். இவரோட பப்ளிக் நான் அரவிந்த் சார் கடவுளுங்கிறாரு. போ உங்களுக்கு இது வந்து கரிச்சட்டியில் தாரை அப்பி வைத்து பாருங்கள் எம்ஜிஆர் கரிச்சட்டிங்கிறார். இது உருவக்கேள்வி. என் நிறத்தை பார்த்து உருவக்கேள்வி செய்கிறார். நான் அந்த அரசனுக்கு அங்கே போய் உட்காரும் போது உங்களுக்கெல்லாம் வைக்கலாம் ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வாரம் விட்டு வச்சுருக்கேன். வெளியே எவ்வளோ நடிகர்கள் நல்ல வாய்ப்பில் எவ்வளோ டேலண்டான நடிகர் ஒரிஜினலாக நடிகர்களுக்குலாம் பெரிய வாய்ப்போடு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நேரம் பாருல பெரிய மாறுதுல எவ்வளோ நல்ல சொல்கிறேன். உங்களே சொல்ல சார், பொதுவாக சொல்கிறேன் சார். நான் இப்போ நமக்கு வந்து வெளியே வந்தது இவ்வளோ பெரிய ஷோவில் நம்ம இவ்வளோ பெரிய நல்லா சொன்னாங்க. இவ்வளோ பெரிய ஷோவில் நம்மளுக்கு 20 பேர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம். மொத்தமாக சொல்கிறேன், இது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பாடல்கள் எவ்வளோ வெளியாக இருப்பாங்க, எவ்வளோ நடிகர்கள் வெளியாக இருக்காங்க. சொன்னாங்க எவ்வளவோ நல்ல பாடல்கள், நல்ல குணம் வாய்ந்தவர்கள்லாம் பாவம் வாய்ப்பே கிடைக்காம. அதான் இப்போ இவங்களும் வாய்ப்பு கிடைச்சி கொடுக்கும்போது நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம பயன்படுத்தணும்னு நான் சொல்ல வரேன். ஆமாம். இப்போ இன்னைக்கு என்ன உங்க ராஜாவா நீங்க என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க சார்? இப்போ தோசை சுட்டாங்கன்னா சுட்டு சாப்பிட்டு அங்கே போய் உட்காந்துக்கல நீங்கள் அந்த அப்படியே கரிசட்டியை மூஞ்சில் ரெண்டாவது வாட்டி இது 3வது வாட்டி சொல்லிட்டேன். சொல்லியும் நான் கேமராவில் சொல்லியிருக்காரு, இதை நான் பதிவு பண்ணியே தீர்வேன். பாரு